வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பருப்பு வடை, பால் பாயசம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பருப்பு வடை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு கடலை பருப்பை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வடையை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிபிசி பெருங்காயத்தில் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ வரதெல்லாம் பண்டிகை காலம் இல்லையா, அதுக்கு என்னன்னா நீங்கள் அபவுட் 299 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 10% ஆஃபரும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜிபிசி 10 அப்படிங்கிற கோடை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். நான் உங்களோட நம்பர், அப்புறம் வெப்சைட் லிங்க் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டும், எனி ப்ராடக்ட், அதாவது பெருங்காய பொடி இருக்குது, கிறிஸ்டல் இருக்குது, கட்டி பெருங்காயம் இருக்குது, அப்புறம் ரசத்துக்கு போடுவோம் இல்லையா கடா பெருங்காயம், எல்லா பெருங்காயம் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி 299 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 10% ஆஃபரும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுத்து, நம்ம வடையை போட்டுடலாம். இந்த பக்கம் வடை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக கையிலேயே உடைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இது காய்ச்சின பால், அது ஒரு 2 டம்ளர் சேர்க்குறேன். பாலே நல்லா வேகட்டும். வடை ரெடியாக எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் புளியோதரை தான் கலக்க போகிறோம். நான் நல்ல சுட சாத்தத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். புளியோதரை பொடியை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை ரெடி. இது கொஞ்சம் ஊறுனா இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிடும். அந்த புளிப்பதில் இறங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது தேங்காய் சாதம் தான் கலக்க போகிறோம். அதுக்கு நெய் விட்டுக்கலாம். இல்லை, எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தான் நான் பண்ணுவேன். அன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தேங்காய் எண்ணெயில் விட நீங்கள் நெய்யில் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் இன்னைக்கு நெய்யில் தான் பண்ண போகிறேன். ஆமா, ஏன்னா நான் எப்பயும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவேன். அப்போ சொல்லுவாங்க இல்லை நீங்க நெய் மேலாக விட்டுறீங்க, நெய்லேயே பண்ணி பாருங்களா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இன்னைக்கு நெய்ல தான் பண்ண போறேன். கொஞ்சம் காய்ட்டும். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. நான் சொன்ன மாதிரி பெருங்காயம் இப்போ ஆஃபரில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். 299 அபவுட் 299 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10% அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது. கோடு ஜிபிசி 10 அப்படின்னு நீங்கள் போடணும். அதாவது நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஜிபிசி 10ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம். உடனே தானே சாப்பிட போகிறோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. அதை இதில் சேர்த்துடலாம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. வேணுங்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்மளுடைய தேங்காய் சாதமும் ரெடி. அடுத்தது நம்ம தயிர் சாதம் தான் கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பாயசத்தை பார்த்துடலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் அரிசி நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம்.
இப்போ அடுத்தது தயிர் சாதம் கலக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ண பால் பாயசமும் ரெடி ஆயிடுது. இதுக்கு இன்னும் சக்கரை நம்ம சேர்க்கலை. ஸோ நான் ஒரு 4-5 ஸ்பூனுக்கு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் சக்கரை உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு சாதத்தில் உப்பு போட்டு நல்லா மசிச்சுட்டு பாலும் விட்டாச்சு. நல்லா ஒரு கரண்டிக்கு தயிர் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து கிறிஸ்டல் தயிர் சாதம் சாப்பிடும்போது வாயில் ஆப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால. முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. அவ்வளோதான். பால் பாயசமும் ரெடி. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக வந்து புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், பருப்பு வடை, பால் பாயசம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.